பேஸ் வாய்ஸ் அனிருத்தின் பேக்ரவுண்ட் ஒன்றும் சாதாரணமானது இல்ல. சூப்பர் ஸ்டார் ரஜினி இவருக்கு சொந்தக்காரரு. அது மட்டுமா அனிருத்த டியூன் பண்ணுகிற டியூஷன் மாஸ்டரும் அவர் தான். ஆனால் அவ்வளோ பெரிய மனுஷரின் அட்வைஸுக்கும் தப்பி அப்படி இப்படி நடந்து கொண்ட அனிருத் கோடம்பாக்கத்துல அதிகம் கிசுகிசுக்கப்பட்டவர் என்ற லிஸ்டில் தொடர்ந்து முதலிடம் பிடித்ததெல்லாம் செயற்கை கேடு. இனியும் விட்டு வச்சா கோடம்பாக்கத்துல வரப்போகும் கோஷ்டி பூசலுக்கு நாமும் ஒரு காரணம் ஆகிவிடுவோம் என்று நினைத்திருக்கலாம். அவசரமாக கால்கட்டு போட முடிவெடுத்திருக்கிறார்கள் அவரது குடும்பத்தினர். வெள்ளத்தோடு சேர்வது தானே டேஸ்ட். சென்னையிலேயே வெயிட்டான நகைக்கடை ஒன்றின் வாரிசுடன் சம்பந்தம் பேசி முடித்து விட்டார்களாம். ஒரு வகையில் அரேஞ்ச்டு மேரேஜ் என்று சொல்லப்பட்டாலும் அனிருத்தும் அவரது வருங்கால மனைவியும் முன்பே அறிமுகமான நல்ல ஃப்ரெண்ட்ஸ் என்கிறது தகவல்கள். அது மட்டும் இல்ல, அனிருத்தின் லட்சோப லட்சம் ரசிகைகளில் ஒருவராக இருப்பவர் தானா இவரும். இனி அசட்டு கச்சேரிகளை குறைத்து கொண்டே நாட்டு பணியே நம் பணி என்று நடப்பார் அனிருத். ஆக மொத்தம் நிறைய படங்களுக்கு இசையமைப்பார்னு சொல்ல வரீங்க, அப்படிதானே? வரலாம் வா.